பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஆஃப் 2023 எம்எஸ் பாஸ்கர். இவர் ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் நடித்து வெளிவந்த படம் பார்க்கிங். இந்த படத்தில் ஒரு ஈகோக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை அவர் போர்ட்ரே பண்ணியிருப்பார். காளி வெங்கட் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு சில படங்களில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு ரோல்ஸாக வந்து சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அப்படி வெளிவந்த படங்கள் தான் அநீதி, கிடா, ஹர்காரா. முக்கியமாக இந்த வருஷம் வெளியான அநீதி படத்தில் அப்பா கேரக்டராக பண்ணியிருந்த ரோலில் வந்து அவர் ஸ்லாங்லேருந்து முதற்கொண்டு பாடி லாங்குவேஜ்லேருந்து நிறைய வேரியேஷன் காமிச்சு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கௌதம் வாசுதேவ் மேனன் இவர் நடித்து வெளியான படம் தான் விடுதலை, பார்ட் 1, லியோ, கருமேகங்கள் கலைகின்றன. இந்த ஒவ்வொரு படத்துலையுமே அவருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருக்காரு. சுனில் இவர் நடித்து வெளியான படங்கள் தான் மார்க் ஆண்டனி, ஜெயிலர், மாவீரன். தெலுங்கு சினிமாவில் இவர் ஒரு நல்ல ஆக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் இவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த படங்கள் மூலிமா தான் அவர் நிரூபிச்சிருக்காரு. சரத்குமார் போர் தொழில், பரம்பொருள், வாரிசு, பொன்னியின் செல்வன் 2 இந்த மாதிரியான படங்கள் இவர் நடித்தது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருந்தது. எல்லா படத்துலையுமே ஒரு வேரியேஷனோட உள்ள கேரக்டர்ஸை தான் இவர் வந்து எடுத்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக போர் தொழிலில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பேசப்பட்டது. யாஷ்பால் சர்மா இவர் நடித்து வெளியான படம் தான் அயோத்தி படத்தில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற எல்லாருக்குமே வந்து இவர் மேலே ஒரு இரிட்டேஷன் வர அளவுக்கு எல்லாரையும் வெறுப்பேற்றக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக இவர் வந்து வெளிக்காட்டியிருப்பார். படத்தோட கடைசியில் அவர் காட்டுற அந்த சேஞ்சை வரும் ரொம்பவே நல்லா இருந்தது. சார்லி இவர் நடித்து வெளியான படங்கள் கொன்றால் பாவம், எறும்பு, இறைவன், ஜோ. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இவர் நடித்து அதிகமாக வெளியான படங்கள் இந்த வருஷம்தான். முக்கியமாக இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொன்றால் பாவம் அப்படின்ற படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. ரமேஷ் திலக் இவர் நடித்து வெளியான படம் குட் நைட் படத்தில் இவரோட சப்போர்ட்டிங் ரோல் எந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒரு அங்கத்தை இவரே தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. பாலாஜி சக்திவேல் இவர் ஒரு நல்ல டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்றது ஒரு சில படங்கள் மூலிமா தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த வருஷம் அவர் நடித்து வெளிவந்த நல்ல படங்கள் 3த்துலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருக்காரு. இவர் நடித்து வெளிவந்த படங்கள் குட் நைட், பரம்பொருள், விடுதலை, பார்ட் 1. பசுபதி இவர் நடித்து வெளிவந்த படம் தண்டட்டி. நகைச்சுவையாக ஆரம்பிக்கிற இந்த படம் முடியும் போது ரொம்ப எமோஷ்னலாகவே போய் முடியும். இது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே பசுபதி ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை இதில் வெளிக்காட்டியிருக்காரு. சரத் பாபு இவர் நடித்து வெளிவந்த படம் போர் தொழில். இந்த படத்தில் இவர் ஒரு மெயின் வில்லன் இல்லை அப்படின்னாலும் இவரை வில்லனாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு சில இடத்துல எல்லாரையுமே ரொம்பவே பயமுறுத்தியிருப்பார். இவருக்கு இது ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம். தமிழில் இதுதான் அவருக்கு கடைசி படம். இதில் அவரோட பெஸ்ட்டை ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட ஆக்டிங் கரியரில் ஆரம்பத்தில் அவருக்கு கிடைச்ச ரோல்ஸ் அதுக்கப்புறம் போக போக அந்தளவுக்கு கிடைக்கல. ஆனால் அவரோட கடைசி காலத்தில் இது அவரோட கடைசி தமிழ் படமாக இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் சரத்குமார். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷனில் நடிச்சிருந்தார். முக்கியமாக தொழில் படத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தார்.